ஹாய் ஹலோ வெல்கம் டு திருச்சி மெடிஸ். பார்க்க போகிறது ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் போஸு, ஷோல்ட்ரு டு ஃபுல் லென்த்து. சரிங்களா? ஷோல்ட்ரு டு ஃபுல் லென்த்து. அதை முதுகு எவ்வளோ இடுப்பு உயரம் தேவை இருக்கோ அவ்வளோ தூரம் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது முதுகோட டீப்பு, அது எவ்வளோ வேணும், 9 10 அவங்களோட இஷ்டம், அது எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபுல் லென்த்து, அதோட டீப்பு, பேக்கோட டீப்பு. அடுத்தது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நெக்கு, ஃப்ரண்ட்லேருந்து எவ்வளோ வேணும், 6 5 அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டு நெக்கு. அடுத்தது ஹேண்டை எவ்வளோ உங்களுக்கு, எல்போ ஸ்லீவா 3/4 அப்படிங்கிறது இல்லை ஷார்ட் ஹேண்டா அப்படிங்கிறத அவங்களோட சூஸி. ஸோ என்ன வேணுமோ, எவ்வளோ உயரம் வேணுமோ, இப்போ 10 வேணும் அப்படின்னா எல்போ ஸ்லீவு அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கூட வரும். 3/4 அப்படின்னா 10 வரும். ஸோ 10 இன்ச்சு அதோட கையோட சுற்றளவு. அப்படின்னா கை சுற்றளவு. அடுத்தது பாடியை பொறுத்த வரைக்கும் லூஸ் வச்சு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் டைட்டான இடுப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைட் வச்சு போடுறோம். ஷோல்டர், இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டர் எவ்வளோ அப்படிங்கிறது ஃபைன். இதுதான் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டை ஆப்டாக வர்றது. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் மெஷர்மெண்ட் எடுக்கிற முறை. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.